வணக்கம். ஊழியர்களின் ஓய்வூதிய நிதி தொடர்பான ஒரு முக்கிய தீர்ப்பு ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பான இபிஎஃப்ஓவின் ஒரு முக்கிய சுற்றறிக்கையை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை ரத்து செய்துள்ளது. இது ஊழியர்களுக்கு அதிக ஓய்வூதியம் பெறுவதற்கான வழியை திறந்துவிட்டுள்ளது. இந்த வீடியோவில் இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். வீடியோக்குள்ள போவதற்கு முன்னாடி சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. மத்திய அரசு ஊழியர்களின் ஓய்வூதிய நிதி விவகாரத்தில் ஒரு புதிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது. நவம்பர் 2022 உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி ஊழியர்கள் அதிக ஓய்வூதியம் பெறுவதற்கு தங்கள் உண்மையான சம்பளத்தில் இருந்து 8.33% பங்களிக்கலாம் என்று கூறியிருந்தது. இதன் பின்னர் இபிஎஃப்ஓ ஜனவரி 18 அன்று ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டது. அந்த சுற்றறிக்கையில் தங்களது சொந்த வருங்கால வைப்பு நிதி அறக்கட்டளையை நிர்வகித்து வரும் நிறுவனங்கள் தங்கள் விதிகளை பின்னோக்கி திருத்த முடியாது என்று கூறியிருந்தது. இது ஊழியர்களுக்கு அதிக ஓய்வூதியம் பெறுவதில் சிக்கலை ஏற்படுத்தியது. திருச்சி பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் நிறுவனத்தின் 86 ஓய்வு பெற்ற ஊழியர்கள் இந்த சுற்றறிக்கையை எதிர்த்து அக்டோபர் 2024 மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர். அதிக ஓய்வூதியம் கோரி அவர்கள் செலுத்திய பணத்தை திரும்ப பெற கோரி இபிஎஃப்ஓ அளித்த உத்தரவுகளையும் அவர்கள் எதிர்த்தனர். இந்த வழக்கில் இபிஎஃப்ஓ தரப்பு இந்த நிறுவனங்கள் தங்கள் சொந்த அறக்கட்டளை விதிகளின்படி செயல்படுகின்றன என்றும் ஊழியர்கள் அதிக ஓய்வூதியத்தை விட அதிக வருங்கால வைப்பு நிதியை தேர்ந்தெடுத்துள்ளனர் என்றும் வாதிட்டது. மேலும் அதிக ஓய்வூதியம் வழங்குவது நிதி இழப்பை ஏற்படுத்தும் என்றும் கூறியது. ஆனால் உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை இந்த வாதங்களை ஏற்க மறுத்துவிட்டது. ஜனவரி 18 அன்று இபிஎஃப்ஓ வெளியிட்ட சுற்றறிக்கை உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை மீறிய செயல், எனவே அது ரத்து செய்யப்படுகிறது என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பு ஊழியர்களின் ஓய்வூதிய கோரிக்கைகளுக்கு பெரும் ஆதரவை அளித்துள்ளது. சொந்தமாக வருங்கால வைப்பு நிதி அறக்கட்டளைகளை நிர்வகித்து வரும் நிறுவனங்களில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு இது ஒரு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தீர்ப்பு குறித்த அடுத்த கட்ட தகவலுக்காக நாம் காத்திருப்போம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.